ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தோ புனः புனः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ओम श्री भगवानुवाच तक्षेत्रं यच्च यादृक् यद्विकारी यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु. इदं शरीरम् इत्यादि श्लोकोपदिष्टस्य क्षेत्राध्यायार्थस्य संग्रह श्लोकः अयम्. उपन्यस्यते तक्षेत्रं यच्च इत्यादि व्याचिक्यासितस्य हि अर्थस्य संग्रह उपन्यासः न्याय्यः इति. क्षेत्रं क्षेत्रज्ञன் என்பதாக பகவான் நம்மளோட இந்த அனுபவத்தை மொத்தமா பிரிக்கிறார். ஜெகத் அனுபவம் அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு தௌஹி பதார்த்தம்னு ரெண்டு பதார்த்தம் தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். திரஷ்டா திருஷ்யம். திருக்கு திருஷ்யம்னு தான் திக் திருஷ்ய விவேகான்னு உண்டு. அந்த எது யார் திரஷ்டா எதெல்லாம் திருஷ்யத்துல சேர்த்தி இந்த விபாகம் தான் இங்க க்ஷேத்ரஜ்ஞ விபாகம் அப்படின்னு பகவான். அதனாலதான் இது க்ஷேத்ராத்தியாயம்னே பேர். அப்போ இந்த க்ஷேத்திரத்துல எது வருது அப்படிங்கிறது கேள்வி. க்ஷேத்திர தர்மம்னு சொன்னாலும் சரி, க்ஷேத்திரம்னு சொன்னாலும், ஏன்னா நம்ம ரெண்டு பதார்த்தம் தான் இருக்குங்கிறதுனால தர்மம்னு ஒரு தனி பதார்த்தம் சொல்றது இல்லை. க்ஷேத்திர தர்மம் க்ஷேத்ரஜ்ஞ தர்மம்லாம் நம்ம சொன்னாலும் நையாயிக வைசேஷிகாள் மாதிரி சப்த பதார்த்தாக 7 பதார்த்தம் இருக்கு, அதுல குணம் இல்லாம ஒரு பதார்த்தம்னு அவன் சொல்றான். நம்ம தௌஹி பதார்த்தம்னு சொல்றது வேதம். ரெண்டு பதார்த்தம் தான் இருக்கு. ஒன்று இதந்தையா கிரஹியமானம், இன்னொன்று இதந்தையா கிடைக்காத ஒரே வஸ்து, அதுதான் அகம்னு சொல்றோம். அப்போ இந்த க்ஷேத்திரம் எது க்ஷேத்ரஜ்ஞன் எதுங்கிறதுல தான் இந்த விபாகம் நடக்கிறதுனால பகவான் இந்த 3வது ஸ்லோகத்துல இங்க எது க்ஷேத்திரம் எது க்ஷேத்ரஜ்ஞன்றதை பத்தி நான் சொல்றேன். சமாசேன சொல்றேன். தற்ஷேத்திரம் எச்ச, அந்த க்ஷேத்திரம்ங்கிறது எது, யாதிருச்ச என்ன விதமாக அந்த க்ஷேத்திரம் இருக்கு, எத்விகாரி அதிலிருந்து என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுறது, க்ஷேத்திரம் எப்படியெல்லாம் மாறுது, எப்படி எத்தனை விதமாக அது பரிணமிக்கிறது, யதஸ்சயத்து எதிலிருந்து இந்த க்ஷேத்திரமானது வந்திருக்கு, இதெல்லாத்தையும் நான் சொல்றேன்னு முதல் பாதி ஸ்லோகத்துல க்ஷேத்திரத்தை பத்தி சொல்றார்.
ரெண்டாவது பாதியில சச்சயஹா, அந்த சஹான்னு சொல்லும் பொழுது புல்லிங்க சப்தம். அதனால இங்க வந்து ஸ்வரூபத்தை, இங்க க்ஷேத்திரஜ்ஞ ஸ்வரூபம் எப்பேற்பட்டது? சச்சயஹா, யார் இந்த க்ஷேத்திரஜன், என்னுடைய ஸ்வரூபம் என்ன? யத் பிரபாவஹா, எப்படிப்பட்ட பிரபாவத்தோடு கூடியது அந்த ஸ்வரூபம். அப்போ பிரபாவம்னு சொல்லும் பொழுது அந்த பிரபாவம் எங்கிருந்து வருது? க்ஷேத்திரஜனுக்கு பிரபாவம் வர்றது எங்கேருந்து வருது? மாயா சம்பந்தத்தினால தானே அந்த பிரபாவம் வர முடியும். அந்த பிரபாவம் ஆக்சுவலி பார்த்தோம்னா க்ஷேத்திர சம்பந்தத்தினால தான் பிரபாவம் வர்றது. இருந்தாலும் க்ஷேத்திரஜனால தானே க்ஷேத்திரத்துக்கே வந்து பிரபாவம் வரப்போகிறது. அதனால அந்த எத் பிரபாவஸ்ச பின்னாடி ரொம்ப விஸ்தாரமா பேச போறார். க்ஷேத்திரஜனுடைய ஸ்வரூபம் ஞேயமெத்தத் பிரவக்ஷாமின்ட்டு. ஏன்னா பிரபாவம்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்திரியத்தோடு அக்ஷிகளோடு சர்வவியாபித்துவம் அப்படிங்கிற ஒரு குணத்தை இங்க பிரதானப்படுத்தி சொல்ல போறதுனால இங்க எத் பிரபாவஸ்ச தத்து சமாசேன ஸ்ருணு. நான் இதை வந்து சம்க்ஷேபமாக நான் சொல்ல போறேன், அதை கேளுன்னு சொல்லி இங்க அர்ஜுனனுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறார். முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், அதை கேள் அப்படின்னு அர்ஜுனனை அபிமுகீகரணத்துக்காக இதை சொல்றார் அப்படின்னு தான் பாஷ்யக்காரரே அதை எடுத்துக்கிறார். அதனால இங்க இதம் ஷரீரம் இத்தியாதி ஸ்லோகோபதிஷ்டஸ்ய, இந்த இதம் ஷரீரம்ன்ற அந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட விஷயம் க்ஷேத்ராத்தியாய அர்த்தஸ்ய, இந்த க்ஷேத்ராத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இங்க சம்மரைஸ் பண்றார். முதல் பாதி க்ஷேத்திரம் எப்படிப்பட்டது, ரெண்டாவது பாதி ஸ்லோகத்துல க்ஷேத்திரஜஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறது தான் சொல்றதுனால சங்கிரக ஸ்லோகா எம் உபன்யஸ்யதே தக்ஷேத்திரம் யச்ச இத்தியாதி வியாச்சிக்யாசிதஸ்ய ச அர்த்தஸ்ய சங்கிரக உபன்யாசா அப்படின்னு இதை இன்ட்ரடியூஸ் பண்றார். எத் நிர்திஷ்டம் இதம் ஷரீரம் இதி தத் சப்தேன பராமரிஷதி. தத்துன்னு ஆரம்பிக்கிறது எதை பற்றி சொல்றது? இதம் ஷரீரம்னு சொல்லப்பட்ட வஸ்துவை பற்றி. இந்த இடத்துல தத்து க்ஷேத்திரம், ஷரீரமாகிய க்ஷேத்திரம், ஷரீரம் முதலானன்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம் அது போன செஷன்லேயே. இதம் ஷரீரம்னு சொல்லும் பொழுது அஷ்டதா பின்னா பிரகிருதி அபரா பிரகிருதி முழுக்க அதில் சமஷ்டியில் சேர்றது. அப்படிங்கிறதுனால எத்து நிர்திஷ்டம் இதம் தயாது நிர்திஷ்டம், இதம் இதம்னு எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் ஷரீரம் அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல தற்க்ஷேத்திரம்னு சொல்றது பராமர்ஷதி. அதை இங்க அதை வந்து என்ன சொல்றது, அதை வந்து திருப்பியும் புத்திக்கு கொண்டு வந்து அதை சொல்றாருன்னு இங்க பாஷ்யக்காரர். எத்து நிர்திஷ்டம் இதம் ஷரீரம் இதி தத்து தச்சப்தேன பராமர்ஷதி தக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல எச்ச இதம் நிர்திஷ்டம் க்ஷேத்திரம் தது யாதிருக்கு யாதிருஷம் ஸ்வகீயைஹி தர்மைஹி யாதிருஷம், அதனுடைய தர்மத்தினால் எப்படிப்பட்டது. இதம்னு சொல்லப்படுறதாது இந்த க்ஷேத்திரமானது எப்படிப்பட்டது? ஸ்வகீயைஹி தர்மைஹி, தர்மத்தினால ஐத்தம்புத, எப்படிப்பட்ட தர்மத்தோடு கூடியதாக இருக்கிறது அப்படின்னு. ச சப்தா சமுச்சயார்த்தா எச்ச யாதிருச்ச யஹா தச்சேத்திரம், எப்படிப்பட்டது தச்சேத்திரம் யாதிருக்கு. ச சப்தா சமுச்சயார்த்தா யத்விகாரி, யஹா விகாரஹா யஸ்ய தத்து யத்விகாரி, இதனால் ஏற்படக்கூடிய விகாரங்கள், இந்த ஸ்வரூபத்தினால ஏற்படுறதாகிய விகாரங்கள் அப்படின்னு அர்த்தம். யதா யஸ்மாத் சயத்து, எதிலிருந்து இந்த க்ஷேத்திரம் தோன்றது ஏற்பட்டிருக்கு, அதுக்கு காரணம், காரண காரியம் என்ன, இங்கே காரணம் என்ன, இந்த க்ஷேத்திரம் காரியமாக இருக்கும் பொழுது அதுக்கு காரணமாக எந்த ஸ்வரூபம் இருக்கு. காரியம் உற்பத்தியதே இதி வாக்கியசேஷா யஸ்மாத் ஏதத் க்ஷேத்திர காரியம் உற்பத்தியதே அப்படிங்கிறதுனால எதிலிருந்து தோன்றதோ அந்த ஸ்வரூபம். சச்ச யஹா க்ஷேத்ரஜ்ஞா நிர்திஷ்டா சஹா யத் பிரபாவஹா, சஹா யத் பிரபாவஹ ஏ பிரபாவாக உபாதிகிருதாக சக்தயா. அதனால தான் பாஷ்யக்காரர் உபாதிகிருதாக சக்தயான்னு படுறார். ஏன்னா பிரபாவம் க்ஷேத்திரஜனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பிரபாவம்ங்கிறது ஒரு குணம் தானே.
பிரபாவம் எப்படிப்பட்ட பிரபாவத்தை சொன்னாலும் அது ஒரு குணமாக தான் இருக்கும். இப்படி இருக்கு அப்படின்னா உடனே வந்து எதோவாச்சா நிவர்த்தந்தே இல்லாம போயிடுறது. ஒரு குணத்தை சொல்ல முடியாது அப்படின்னு க்ஷேத்திரஜனுடைய குணம் இது அப்படின்னு சொல்லிட்டாலே சகுனம் ஆயிடுறது. சகுனமாகிறதுனா அப்ப அந்த குணம் உனக்கு தெரியறதா இல்லையா? குணம் தெரியறதுனால தானே அதை சகுனம்னு சொல்ல முடியறது. உனக்கு தெரியறதா ஆயிட்டாலே அது திருஷ்யந்தான். ஏற்கனவே பாஷ்யக்காரர் சொன்னார், எதெல்லாம் உனக்கு தெரியறதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோ அதெல்லாம் க்ஷேத்திரத்தில் தான் சேர்த்தியாகணுமே ஒழிய க்ஷேத்திரஜன் ஆக முடியாது அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பொழுது இந்த பிரபாவம் பிரபாவம்னு சொல்லும் பொழுது அதொன்று க்ளோரி, பிரபாவம்னா க்ளோரி, க்ளோரிங்கிறது என்ன குணமாக தான் இருந்தாகணும். குணமாக இருக்குங்கிற பொழுது அது எப்படி க்ஷேத்திரஜ தர்மமாக இருக்க முடியும்? ஏன்னா பை டெஃபனிஷன் எதெல்லாம் எனக்கு தெரியப்படுறதோ அது க்ஷேத்திர தர்மந்தான், க்ஷேத்திரம்தானே ஒழிய க்ஷேத்திரஜன் கிடையாது. அப்படிங்கிற பொழுது பிரபாவமும் க்ஷேத்திரமாக இருக்க முடியுமே ஒழிய க்ஷேத்திரஜனாக இருக்க முடியாது. அதனால தான் உபாதி கிருத்தாக சக்தையா, க்ஷேத்திரஜ உபாதி. ஏன்னா அந்த ஞா இப்போ ரெண்டாக பிரித்து சொல்கிறோம். க்ஷேத்திரஜன் க்ஷேத்திரம்னு ரெண்டாக பிரித்து காண்பிக்கப்படுறது. அப்புறம் ஒன்று சத்தியம் ஒன்று மித்தியான்றது தான் பாரமார்த்திகம். இருந்தாலும் இந்த க்ஷேத்திரஜத்வம்னு ஒரு விசேஷம் இங்கே இருக்கே, அந்த அந்த ஞா எங்கேருந்து வருது? உபாதி கிருத்தமாக தானே வருது. ஏன்னா இது இந்த உபாதி பேதத்தினால தான் ஒன்று க்ஷேத்திரமாகவும் ஒன்று க்ஷேத்திரஜனாகவும் இருக்கு. அப்போ உபாதி கிருத்தாக சக்தயா, பிரபாவம்ங்கிறதுனால பாஷ்யக்காரர் சக்தயான்னு போடுறார். அந்த சக்திகள் இருக்கே யாருக்கு இருக்கு? சஹா, அந்த ஸ்வரூபம் க்ஷேத்திரஜ ஸ்வரூபனுக்கு. இந்த இங்க வந்து சகுணம்னு சொல்லிட்டா அது வந்து ஈஸ்வரனை சொல்றோம் ஆகும். ஆனா இங்க க்ஷேத்திரஜன்னு பிரிச்சு சொல்லும் பொழுது குணம் எங்கேருந்து வருது? உபாதிகிருத்தமாக தான் அத்தியஸ்தமாகிறது. அதனால பிரபாவாக உபாதிகிருத்தாக சக்தயா யஸ்ய சஹா யத் பிரபாவஸ்ச. அப்போ எந்த ஸ்வரூபத்திற்கு சஹாங்கிறது இங்கே மேஸ்குலைனில் சொல்கிறார், பிரம்மத்தை தான் இது சொல்கிறது. அதனால் யத் பிரபாவஸ்ச சஹா, அந்த ஈஸ்வர பிரபாவம் என்ன? பிரஜப்தி ஸ்வரூபத்துக்கு உபாதிகிருத்தமாக சில பிரபாவங்கள் இருக்குது. க்ஷேத்திரத்தில் அதாவது இப்போ இச்சாத்வேஷம் இதெல்லாம் வந்து ஈஸ்வரனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் சில பிரபாவங்கள் ஈஸ்வரனுக்கு இருக்குது. அது என்னங்கிறத பற்றி பின்னாடி பகவான் பேச போகிறார். அது விஸ்தாரமாக அங்கே சொல்லப்பட போகிறது. அதனால் இந்த ஈஸ்வர பிரபாவம் என்னன்றதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே பகவான் யத் பிரபாவஸ்ச தத் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ யாதாத்மியம் யதா விசேஷிதம் சமாசேன சம்க்ஷேபேன மே மம வாக்கியதா ஸ்ருணு ஸ்ருத்வா அவதாரய. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை மனசில் நன்னா வாங்கிக்கோன்னு. ஏன்னா க்ஷேத்திரஜன் சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம. இன்ஃபேக்ட் வந்து க்ஷேத்திரஜனுக்கு வந்து சிருஷ்டி பண்ணுற சக்தி கூட கிடையாது. எங்கேருந்து வருது? மாயா உபாதினால தானே இந்த சக்தி வருது. அவ்யக்தமாகிய மாயை சிவா சக்தியா யுக்தா சக்தா பவதி. அப்போ ஈஸ்வரத்துவம் அடுத்த ஸ்லோகத்து 2வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். எங்கேருந்து வருதுன்னா அவ்யக்தத்திலிருந்து அவ்யக்தம் புத்தி அகங்காரம், அதிலிருந்து சிருஷ்டி அப்படின்னு அந்த அஷ்டதா பின்னா பிரகிருதியை இப்போ சொல்ல போகிறார். அப்போது அந்த சக்தி எங்கேருந்து வருது? உபாதி கிருத்தமாக தான் வருது. அப்படிங்கிறதுனால இந்த பிரபாவம் வந்து உபாதிக்கம் சோபாதிக்கமாக இருக்கிறது தான் இந்த பிரபாவம். அதை அந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ யாதாத்மியம் யதாத்வ தர்மம் எப்படி யதா விசேஷிதம் எப்படி இருக்குது, க்ஷேத்திரம் எப்படி இருக்குது, க்ஷேத்திரஜன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சமாசேன சம்க்ஷேபேன மம வாக்கியதா ஸ்ருணு, நான் இப்போ சொல்ல போகிறதுலேருந்து கேட்டுக்கோ. ஸ்ருத்வா அவதாரய இத்தியர்த்தா. தக்ஷேத்திர க்ஷேத்திரஜ யாதாத்மியம் விவக்ஷிதம் ஸ்தௌதி ஸ்ரோத்ருபுத்தி பிரரோச்சனார்த்தம். இப்போது அந்த அப்படி எப்பேற்பட்ட விஷயம் இது அப்படிங்கிறத ஸ்தோத்திரம் பண்ணுறார் பகவான் அப்படின்னு பாஷிகாரர் அடுத்ததையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இது வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் போன கிளாஸில். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ யாதாத்மியம் எது இப்போ சொல்கிறதுக்காக விவக்ஷிதமாக இருக்கோ, நான் இப்போ சொல்ல போகிறேனோ
அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாருன்னு. அது ஏன் அப்படி சொல்கிறார்? ஸ்தௌதி, ஸ்தோத்திரமாக சொல்கிறார். ஏன்? ஸ்ரோத்ரு புத்தி பிரரோச்சனார்த்தம். இதனுடைய முக்கியத்துவத்தை அட்டென்ஷன் வேணும். ஏன்னா ஒருத்தர் கிளாஸில் உட்காண்டிருக்கான்னா மொத்தம் 1 மணி நேரம் கிளாஸும் கவனமாக கேட்க போகிறதில்ல. அங்கங்கே புத்தி சலனம் ஏற்பட தான் படும். ஆனால் ஒரு சில விஷயத்தில் இந்த 1 மணி நேரத்தில் இந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஒருத்தர் எம்ஃபசைஸ் பண்ணும் பொழுது பண்ணணும்னா சொல்கிறோம் இல்லையோ, எல்லாம் கவனமாக இந்த இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அது அந்த விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ்க்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது. மற்ற 50 நிமிஷம் கேட்கலைன்னாலும் இந்த 10 நிமிஷத்தை முக்கியமாக கேட்டுட்டா கூட அந்த 1 மணி நேரம் கிளாஸோட சாரம் கம்யூனிகேட் ஆகிடுறது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த 13வது அத்தியாயத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கிறதுனால இங்கே இது எப்படிப்பட்ட வஸ்து இது அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அப்படிங்கிறது பகவான் அதனால் இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர்விவிதைः பிருதக் பிரம்மசூத்திரபதைश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. ऋषिभिः बहुधा गीतं छन्दोभिः विविधैः पृथक् गीतं हेतुमद्भिः विनिश्चितैः ब्रह्मसूत्रपदैः च एव गीतम्. ऋषिगळिनाल ऋषिभिः ऋषिगळिनाल बहुधा பலவிதமாக கீதம் சொல்லப்பட்டுள்ளது, பாடப்பட்டுள்ளது. எது? இந்த வஸ்து. ரிஷிபிகி மந்திரதிரஷ்டாரா ரிஷயான்னு இந்த ஸ்வரூபத்தை வேத மந்திரங்களை கிரகித்தவர்களாகிய ரிஷிகள், பார்த்தவர்களாகிய ரிஷிகள், அதை ஆதாரமாக வச்சு ஸ்மிருதி கிரந்தங்கள் முதலானவைகளை ஏற்றியும் இருக்கிறதுனால பகுதா கீதம் மந்திர ரூபமாக அவர்களால் சொல்லப்பட்டவை அப்படின்னு. இங்கே பாஷ்யக்காரர் வசிஷ்டாதிபிகின்னு போடுறார். வசிஷ்டர் முதலான வசிஷ்டர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இவாள்லாம் மந்திர திரஷ்டாரகா. நிறைய ரிக்குகள் இந்த ரிஷிகள் பார்த்துருக்கா. அதை தவிர வசிஷ்டரை ராமாயணத்தில் அங்கெல்லாமும் பார்க்குறோம். அது மாதிரி ரிஷிகள்னால் பகுப்பிரகாரம் கீதம் பலவிதமாக இந்த வஸ்து, இந்த க்ஷேத்திரஜ்ஞ விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அப்புறம் சந்தோபிகி, சந்தஸ்னா வேதம். ருக்குகள் சந்தஸில் இருக்கிறதுனால மொத்தமாகவே சந்தஸ் நான் வேதம் நம்ம பார்த்துருக்கோம். சந்தோபிகி வேதங்களினால் விவிதைகி வெவ்வேறு விதமாக, இங்கே இத்தம்பூத்தம் இல்லை விவிதைகி சந்தோபிகின்னு எடுத்திருந்தாலும் சரி, பலவிதமான ரிக்குகள்னால் பிருத்தக்கு கீதம் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு என்றும் சொல்லப்படுறது. எது? இந்த க்ஷேத்திரம் எப்படிப்பட்டது, க்ஷேத்திரஜன் எப்படிப்பட்டதுன்ற விவேகத்தினால. ஏன்னா விவேகத்தகான்னு இங்கே பாஷ்யக்காரர் சொல்கிறார். விவேகமாக பிரித்து, விவேகத்தகா கீதம் பிருத்தக் கீதம். பல இடங்களில் இந்த க்ஷேத்திரஜனை பிரித்து சொல்கிறது வேதம். சாந்தோக்கியத்தில் சொல்கிறது, தைத்திரியத்தில் சொல்கிறது, எல்லா இடத்துலையும் இந்த க்ஷேத்திரஜன் எப்படிப்பட்டது, க்ஷேத்திரம் எப்படிப்பட்டதுங்கிறது சொல்லப்படுறது. தைத்திரியத்தில் க்ஷேத்திரஜ ஸ்வரூபத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லிட்டு அப்புறம் பஞ்சீகரணத்தினால ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதகான்னு அங்கே க்ஷேத்திரம் சொல்லப்படுறது. க்ஷேத்திரஜ ஸ்வரூபம் க்ஷேத்திரம் ரெண்டுமே அங்கே பிரித்து சொல்லப்படுறது. அதனால் பிருத்தக் கீதம் வெறுமனை சொல்லதோடு நிற்காம ஹேத்துமத்பிகி, ஹேத்துமத்து நியாயத்தோடு கூட விசாரம் பண்ணுறது வேதம். பலவிதமான விசாரங்கள் வெறும்ன சொல்கிறதோடு நிறுத்தாமல் விசாரமாக பண்ணுறது, நியாயம் சொல்கிறது. எதனால்? யதா ஊர்ணனாபிஹி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச அப்படின்னு சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது எக்ஸாம்பிளை கொடுத்து சொல்கிறது.
இல்லை வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். எப்படி வந்து மிருண்மயம் ஜெகத்து முழுக்க மிருத்துனால தான் ஆறுதோ, அந்த மாரி சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு அங்கே சொல்கிறது. ஈவன் சாதாரணமான நம்ம புண்ணிய பாபத்தை பற்றி சொல்லும்போது யதா இஹ கர்மஜிதோ லோக க்ஷீயதே ததா அமுத்திர புண்ணியஜிதோ லோகா க்ஷீயத்தேன்னு அங்கேயும் காரணத்தை சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடியதாகிய இந்த தன்மை காலத்தினால ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் காலத்தினால அழிய போகிறதுன்னு சொல்கிற இடத்துல அங்கேயும் வந்து ஹேத்துமத் பிஹி சில இடங்களில் வந்து உபமானங்களை சொல்லி திருஷ்டாந்தங்களை காமிச்சு எப்படி நடக்கிறது. சாந்தோக்கியத்தில் வந்து காந்தார தேசத்துலேருந்து ஒருத்தனை வந்து கண்ணை கட்டி தூக்கின்னு வந்து காட்டுக்குள்ளே விட்ட உடனே அவனை எப்படி ஒருத்தன் வந்து அவனுக்கு திரும்பி போகிறதுக்கான வழியை காண்பிச்சு அது வழியாக அவன் வீடு போய் சேர்றான் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் மூலமாக கூட வஸ்து காண்பிக்கப்படுறது, வஸ்து ஞானம் எப்படி ஏற்படுறதுன்னு காண்பிக்கப்படுறது. அதனால ஹேத்துமத்பிஹி ஹேத்துமத் கார் வினிஷ்சிதைஹி அப்படின்னு சொல்றார். சொல்றார் பகவான் வினிஷ்சிதைஹி என்ன வினிஷ்சிதம் ரொம்ப பலமாக சந்தேகமற்றதாக காண்பிக்கப்படுறது. வினிஷ்சிதைஹி இல்லை திருடமான ஞானம் இருப்பவர்களாகிய ரிஷிகளால் பாடப்பட்டது. அப்படிப்பட்ட சந்தஸ்கனாலும் சொல்லப்பட்டது. பிரம்மசூத்திர பதைஹி ச ஏவ கீதம் பிரம்மத்தை காண்பிக்கக்கூடியதாகிய பதங்கள் அப்படின்னு பாஷ்யம் பார்ப்போம். ரிஷிபிஹி வசிஷ்டாதிபிஹி பகுதா பிரகுப்பிரகாரம் கீதம் கதிதம். ரிஷிகளால் பலவிதமாக இந்த ஸ்வரூபம் சொல்லப்படுறது. சந்தோபிஹி சந்தாம்சி ரிகாதீனி தைஹி சந்தோபிஹி ரிக் யஜுஸ் சாம தர்வணம் முதலான வேதங்களினால் தைஹி சந்தோபிஹி விவிதைஹி நானாபாவைஹி நானா பிரகாரைஹி பலவிதமாக வெவ்வேறு விதமாக வெவ்வேறு விஷயங்கள் மூலமாக வெவ்வேறு பிரக்கிரியைகள் வழியாக பிருத்தக் விவேகதா கீதம் பிரித்து சொல்லப்பட்டன படுகின்றன. கிஞ்ச பிரம்மசூத்திர பதைஷ்ட ஏவ. பிரம்மசூத்திரம்னா நம்ம மீமாம்சா கிரந்தத்தை இங்கே சொல்லப்படல, பகவான் அதை சொல்லலை இங்கே. அதனால்தான் பிரம்மணா சூச்சகானி வாக்கியானி பிரம்மசூத்திரானின்றார் பாஷிகார். பிரம்மத்தை காண்பிக்கக்கூடியதாகிய வாக்கியங்கள் அது பிரம்ம சூத்ராணி. தைஹி அவைகளால் பத்யதே கம்யதே அவைகளால் அடையப்படுகின்றன்னு அர்த்தம். பிரம்மசூத்திர பதானி. அதனால் பத்யதே கம்யதே பத்யதே இது பதம் கம்யதே ஞாயதே தானி பதானி உச்சந்தே தைஹி ஏவ தைஹி பதைஹி. எதனால் பிரம்ம சூச்சகமான வாக்கியங்கள் அறியப்படுகின்றனவோ தானி பதானி தைஹி ஏவச்ச க்ஷேத்திரக்ஷேத்திரஜ்ஞ யாதாத்மியம் கீதம் இது அனுவர்த்ததே. அப்படிப்பட்டதனால் சந்தஸ்னால க்ஷேத்திரக்ஷேத்திரஜ்ஞ யதாத்வ தர்மம் கீதம் சொல்லப்பட்டுள்ளன. அப்போ என்ன சொல்ல வராருங்க? அப்பேற்பட்ட ரிஷிகள்னாலையும் வேதங்களுமே சொல்லியிருக்கின்ற காண்பித்திருக்கின்ற விஷயம் இது. அதனால் இதை நீ கவனமாக கேளு அப்படிங்கிறது தான் இங்கே தாத்பரியம். ஆத்மா இத்தியேவ உபாசீத இது ஏவமாதிபிஹி பிரம்மசூத்திரபதைஹி ஆத்மா ஜாயதே. அதான் பத்தியத்தே. ஆத்மா எதனால் தெரியறது? இந்த வாக்கியங்கள்னால தெரியறது. பிரம்மசூச்சகமாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பிரம்ம வாச்சகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சூச்சகம்ன்ற வார்த்தை. ஏன்னா வாச்சியார்த்தத்தினால ஸ்வரூபம் வந்து அடைய முடியாது, லட்சியார்த்தத்தினால தான் அடையப்படுறது. நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹா
வேதமே சொல்றது. வாச்சியார்த்தத்தினால நேரடியாக ஒரு சப்தத்தினால பிரம்மம் அடையப்படுறதில்லை. ஆனால் சுதசித்தமாக இருக்கிற சொப்பிரகாசம் ஸ்வயம் ஜோதியாக இருக்கக்கூடிய சுரூபம் சூச்சகமான வார்த்தைகள்னால அறியப்படுகிறது என பிரதிபோத விதித்தம் மதம். ஒரு காக்னிஷன்லையும் இருக்கிறது என்னவோ வஸ்து ஒன்று தான், அந்த வஸ்து பிரம்ம வஸ்து தான், அது சொரூபமாக இருக்கிறதுனால அதை தனியாக வெளிச்சம் காமிக்க வேண்டியதும் இல்லை, முடியவும் முடியாது. அதை தவிர வேற பிரகாசம் கிடையாது. எல்லா பிரகாசத்தையும் பிரகாசிக்க பண்ணுறது அந்த ஸ்வரூபந்தான். ஸ்வயம் பிரகாசமாக இருந்து ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி, பிரகாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு பிரகாசத்தை கொடுக்கறது என்னன்னா ஸ்வரூப பிரகாசம்தான். அந்த ஸ்வரூப பிரகாசம்தான் சர்வத்தையும் வியாபிக்கிறது. ஏன்னா சர்வத்தையும் பிரகாசிக்க பண்ணுறது ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அந்த ஸ்வரூபம் எப்பவும் அவைலபிளாக இருக்கு. இன்ஃபேக்ட் அது ஒன்று தான் அவைலபிளாக இருக்கு. அதுக்கு மேலே அத்தியஸ்தமாக மற்றது தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய வஸ்துன்னு பார்த்தா ஸ்வரூபம் ஒன்று தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்வரூபம் மட்டும்தான் அந்த பிரகாசம்தான் அஸ்தித்வத்தையே கொடுக்கறது. எந்த விஷயம் எனக்கு பிரகாசிச்சாலும் அந்த விஷயத்தினுடைய சுரூபமாக இந்த ஸ்வயம் பிரகாச ஜோதியாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபந்தான் இருக்குங்கிறதுனால அந்த எந்த பதார்த்த ஞானத்திலையும் இருக்கக்கூடிய அஸ்தித்வம் இந்த சுவப்பிரகாசத்திலேருந்து தான் வர்றது. அது பிரகாசிக்கிறதுனா எப்படி பிரகாசிக்கிறது? ஆத்ம ஜோதினால தான் பிரகாசிக்கிறது. அதனால தான் அஸ்திபாதி சத்தியம் ஞானம். அது இங்கே மட்டும்தான் இருக்குது சத்தியம், அங்கே தான் இருக்குது சத்தியம்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் அதே சத்வஸ்து அதே ஜப்தி ஸ்வரூபம் தான் இருக்குங்கிறதுனால அது அனந்தம். அதனால தான் அது சச்சிதானந்தம் பிரம்மன்றதுனால இருக்கிற வஸ்து அது ஒன்று தான். அப்போ அது சுயஞ்சோதியாக இருக்குது. அந்த வஸ்துனால தான் மற்ற வஸ்துன்னு மற்ற வஸ்துன்னு ஒன்றும் இல்லை, மற்ற வஸ்துவாக எது பிரகாசிக்கிறதோ அதுவுமே சுரூபந்தான். அப்படிங்கிறதுனால வேற வஸ்து இல்லாத ஒரே ஸ்வரூபமாக தான் அது இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த வாக்கியங்கள் சூச்சகமாக அதை காண்பிக்க, அதில் திருப்பி விடுறது அவ்வளோதான். காரியத்திலிருந்து காரணத்து பக்கம் இந்த வாக்கியங்கள் நம்மளை திருப்புறது. காரியபூதமாக இருக்கிற அந்த களிமண்ணிலேருந்து பானையை பார்த்துட்டு இருக்கிற புத்திய களிமண் பக்கம் திருப்பி விடுறது. அது மட்டும்தான் அந்த வாக்கியம் பண்றது. களிமண் பிரகாசிக்கிறது தானாவே. அது மாதிரி ஒரு இதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இங்கே களிமண் பானை மாதிரி கிடையாது. இங்கே எல்லா விதமான அனுபவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது சொரூபந்தான். அதனால் அந்த ஸ்வரூபத்தை நோக்கி இந்த வாக்கியங்கள் திருப்பி விடுறதுனால பிரம்ம சூச்சகமாக இருக்குது. அப்போ அந்த பிரம்ம சூத்திராணிங்கிற பொழுது பிரம்ம சூச்சகமான இருக்கக்கூடிய பதங்கள் எங்கே போய் நிற்கிறதுன்னா ஆத்மாவில் தான் நிற்கிறது. ஒரு பதமுமே பிரதி பதம் போய் ஆத்மாவில் நிற்கிறது. அதனால் இங்கே பிரம்மசூத்திர பதைஹி ஆத்மா ஏவ ஜாயத்தே. எந்த மாதிரி பதங்கள் வாக்கியம் அப்படின்னா ஆத்மா இத்தியேவ உபாசித்த. அப்போ உபாசியமாக இருக்கு. எப்படி ஆத்மா உபாசியமாகுதுங்கிற விசாரத்தில் சுரூப சித்தி ஏற்படுறது. அப்படிங்கிறதாகிய வாக்கியங்கள்னால் ஆத்மா ஜாயத்தே ஹேத்துமத்பிஹி. அதுக்கு யுக்தியுக்தைஹி யுக்தியுக்தைஹி பிரம்மசூத்திர பதைஹி வினிச்சிதைஹி நிசம்சய ரூபைஹி பிரம்மசூத்திரபதைஹி நிச்சித பிரத்யய உத்பாதகைஹி இத்தியர்த்தः. அதான் நிச்சிதைஹிக்கு பாஷ்யக்காரர் நிசம்சய ரூபைஹி நிச்சித பிரத்யய உத்பாதகைஹி, நிச்சயமான பிரத்யம் ஞானம்னு அர்த்தம். அங்க நிச்சிதமான ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா இந்த ஒரு ஞானம் மட்டும்தான் நிச்சய ஞானம். ஏன்னா இது சுரூபம். மற்ற எந்த விஷயத்தினுடைய ஞானமும் நிலை இல்லாத ஞானம். ஏன்னா மாறிண்டே இருக்கு. எனி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இவால்வ் ஆயிட்டு தானே இருக்கு. ஆப்டோமெட்ரி இவால்வ் ஆயின்னு இருக்கு, ஆப்தல்மாலஜி இவால்வ் ஆயின்னு இருக்கு, பயாலஜி இவால்வ் ஆயின்னு இருக்கு, பாட்டனி இவால்வ். எனி ஏரியா ஆஃப் ஸ்டடி படிக்க படிக்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அன்கிளின்ச்சாக தான் இருக்குது.
இந்த வஸ்து ஸ்வரூபம் மட்டும் இதனுடைய ஞானம் ஏற்பட்டுடுதுன்னா அது கிளிஞ்சிடு நாலேஜ். ஒருவேளை ஆத்மாவுக்கு தவிர வேற ஒன்று இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்கே இடம் இல்லாமல் இருக்கு. அப்படி இருக்கு இந்த ஞானம். அதனால இந்த ஞானமானது நிஷ்சித பிரத்யய உத்பாதகம் பண்ணக்கூடியதா இந்த வாக்கியங்கள் இருக்கு. நிஷ்சித பிரத்யயமாக இந்த ஞானம் இருக்கு. அஸ்தாமலக்கவத்துன்னு கராமலக்கவத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. உள்ளங்கை நெல்லிக்காய் மாதிரி அஸ்தாமலக்கர் கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் எப்படி திருடமாக தெரியறதோ அந்த மாதிரியான ஒரு ஞானம். ஏன்னா இந்த ஞானமே அப்படி வந்தால் தான் அது ஞானம். முதல்ல ஆபாதமாக ஒரு ஞானம் வர்றது, அப்புறம் சிரவணம் பண்ண பண்ண கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது, அப்புறம் அது கிளிஞ்சிடு நாலேஜ் ஆகும்போது தானே ஸ்வரூப சித்தி ஏற்படுறது. அதனால் அதை நிஷ்சித பிரத்யய உத்பாதகைஹி பிரம்ம சூத்திரபதைஹி கீதம் ரிஷிபிஹி சந்தோபிஹி விவிதைஹி ரிஷிகளால் பாடப்பட்டதுங்கிற. அப்போ இங்கே சாந்தசமான வாக்கியங்கள் ரிஷிகளுக்கு ஏற்பட்ட ஞானத்தை பார்த்த விஷயத்தை இந்த சந்தஸாக கொடுக்குறா. சப்தாத்மகமாக ரிஷிகள் வாயிலிருந்து வர்றது, அப்படி வர்றது அந்த அவளுக்கு ஏற்பட்ட அந்த ஞானம் கிடைச்ச அந்த தர்ஷனம் திருஷ்டி இருக்கே, அதை இந்த சந்தஸாக கொடுக்கறதுனால ரிஷிபிகி கீதம்னு அர்த்தம். இல்லைன்னா பௌருஷேயம்தான். அபௌருஷேயமான விஷயம் எப்படி அப்போ ரிஷிபிகி கீதம்னு சொல்ல முடியும்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்பௌருஷேயமாக இருக்கிற விஷயம் இந்த ரிஷிகள் அதை பார்த்து கொடுக்கறதுனால அந்த ரிஷிபிகி கீதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ விபாகம் ஆக இருக்கக்கூடிய இந்த இந்த ஸ்வரூப திருஷ்டி இருக்கே, அகம் திருஷ்டி இதம் திருஷ்டி, இதில் எது சத்தியம் எது மித்யா அப்படிங்கிற இந்த ஞானம் எங்கே கொண்டு போய் விடுறது? அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானத்தில் தானே கொண்டு போய் விடுறது. அப்போ இந்த வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மம் சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா அப்படிங்கிற ஒரு ஞானத்தில் கொண்டு போய் சேர்க்கறது. அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ விபாகம்ங்கிறது. அதில் தான் கொண்டு போய் விடுங்கிறதுனால அந்த ஞானம் ரிஷிகள்னாலும் வேதத்தினாலும் கீதம் பாடப்பட்டதாக இருக்குன்னு உயர்த்தி சொல்கிறார். ஸ்துத்யா அபிமுகி பூதாய அர்ஜுனாய ஆஹ பகவான் சொன்ன உடனே அர்ஜுனன் திரும்பிட்டான்னு பாஷிகாரர். அபிமுகி பூதாய அர்ஜுனாய என்ன இந்த ஸ்துதி கேட்டவுடனே அர்ஜுனன் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், ஏன்னா இன்னும் அதை பற்றி ஒரே ஒரு ஸ்லோகம் தானே ஸ்தோத்திரம் பண்ணுறார். அவன் திரும்பி இருக்கலன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாரோ, இன்னொரு ஒரு ஸ்லோகம் இருந்திருக்கும். இது ஒன்றுத்துலேயே அடுத்ததுக்கு போயிட்டதுனால பாஷ்யக்காரர் சொல்கிறார் அபிமுகி பூதாயன்னு சொல்லிட்டார். அர்ஜுனன் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான், கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் பகவான் மேலே போகிறார் அப்படின்னு அர்த்தம். மகாபூதான்யஹங்காரஹ புத்திர் அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தச ஏகம் ச பஞ்ச இந்திரிய கோச்சராக. அஷ்டதா பின்னா பிரகிருத்தின்னு 7ஆம் அத்தியாயத்தில் சொன்னது தான் இங்கே சொல்கிறார். மகாபூதானி அகங்காரஹ புத்திஹி அவ்யக்தம் ஏவச்ச இந்திரியாணி தச ஏகம் ச பஞ்ச இந்திரிய கோச்சராக. முடியல வாக்கியம், அதனால் அடுத்ததுன்னு பார்ப்போம். இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரமுதாஹிருதம். வேறென்ன? இச்சா துவேஷா சுகம் துக்கம் சங்காதः சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரமுதாஹிருதம். க்ஷேத்திரத்தை பற்றியும் சொல்கிறேன், க்ஷேத்திரஜனை பற்றியும் சொல்கிறேன்னு ஆரம்பித்தார் ஒல்லி. இப்போ க்ஷேத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். ஏதத் க்ஷேத்திரம்,
இதுதான்ப்பா க்ஷேத்திரம். சமாசேன க்ஷேத்திரம்னு க்ஷேத்திரம் பற்றி பேசிகிட்டே போகலாம். க்ஷேத்திரம் பற்றி பேச ஆரம்பித்து என்னைக்கு முடிக்கிறது? என்ன எல்லாம் க்ஷேத்திரத்தில் சேர்ந்துடுத்து. ஒன்று ஒன்றும் அத்தனை விதமான டீட்டெயில்ஸோடு இருக்குது. ஒரு எறும்பை பற்றி பேச ஆரம்பித்தாலே அது ஒரு ஒரு டாக்டர்கிட்டயே ஒரு என்ன ஒரு அனாட்டமி ஆள்கிட்ட போய் கொடுத்தா எறும்பை பற்றி அவன் பேசுவான் என்ன பல மணி நேரம். அந்த மாதிரி ஒரு ஒரு அஸ்ட்ரானமி தெரிஞ்சவன்கிட்ட போய் பேச சொன்னால் பிளானட்ஸை பற்றி பேசினா அவன் டேஸ் டுகெதர் பேசிகிட்டு இருப்பான். எத்தனை இயர்ஸ் படிக்கிறோம். ஒரு ஒரு விஷய ஞானமும் க்ஷேத்திர ஜானம் தானே. அதனால் இங்கே சமாசேன முழுசாலாம் சொல்லலை. ஆனால் அதனுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படுறதுனால சமாசேன சவிகாரம் விகாரத்தோடு கூட எப்படியெல்லாம் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது உதாகிருத்தம்னா இங்கே சொல்லப்பட்டுள்ளது. எது க்ஷேத்திரம். இப்போ க்ஷேத்திரம் என்னென்ன, க்ஷேத்திரத்தில் எது சேர்றது அப்படின்னா மகாபூதானி மகாபூதங்கள். மகாபூதம்னா பஞ்ச சூக்ஷ்மபூதம். அதிலிருந்து ஸ்தூலபூதம் பஞ்சீகரணத்தினால ஸ்தூலபூதம் ஆறுது. பஞ்சீகரணம் ஏற்கனவே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஆகாசம் வாயு அக்னி ஆபஹா பிருத்திவி இந்த 5 பூதத்துக்கு சூக்ஷ்ம பூதத்தை மகாபூதம்னு தன்மாத்திரம்னு சொல்கிறது. அந்த தன்மாத்திரை 5ம் பஞ்சீகரணம் ஆறுது. ஒன்று ஒன்றும் மற்ற நாளோடு சேர்ந்து ஸ்தூலமாக ஆகிறது. அதாவது பாதி 50% ஆஃப் அக்னியும் மற்ற அடுத்த 50%ல் மற்ற நாளும் சேர்ந்து ஸ்தூல அக்னி ஆறுது. அந்த மாதிரி 50% தன்மாத்திர ஆகாசமும் மற்ற ஆகாசத்தை தவிர மற்ற நாளும் சேர்ந்த ஒரு 50%ம் ஸ்தூல ஆகாசம் ஆறுதுன்னு இதை பஞ்சீகரணம்னு சொல்கிறது. அந்த பஞ்சீகரணத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த தன்மாத்திரை. இந்த தன்மாத்திரையினால் காரியமாகிறது தான் ஸ்தூல மாத்திரையும் ஸ்தூல பூதங்களும் சரி. அதனால் வரக்கூடிய இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் இந்த லோகானுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த மகாபூதத்திலேருந்து ஏற்படுறது. அதனால் பஞ்சபூதானி இது க்ஷேத்திரம்தான். அடுத்தது அகங்காரஹா. இங்கே அகங்காரம்னு சொல்லும் பொழுது சமஷ்டியை தானே இப்போ பேசுகிறோம். மகாபூதானின்னு சொல்லும் பொழுது சமஷ்டியாக தான் இருக்குது எல்லாம். இந்த லோகம்னு நமக்கு இந்த ஜகத்துன்னு தெரிகிற விஷயங்கள் எல்லாம் மகாபூதத்தினால் ஆனதுன்னு பார்த்தோம். அப்போ அகங்காரஹான்னு சொல்லும் பொழுது இங்கே அந்த பஞ்சமகாபூதங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து அகங்காரஹா. அது நம்ம ஒரு வியக்தியினுடைய அகங்காரம் கிடையாது, சமஷ்டி அகங்காரம். அகங்காரம்ன்றது இங்கே ஹிரண்யகர்ப்ப ஈஸ்வரனை குறிக்கிறது. அது சொல்ல போகிறார் பாஷிகாரர். அடுத்தது புத்திஹி. புத்தின்னு சொல்லும் பொழுது மகத்தத்துவம். இதுவும் சமஷ்டியை சொல்கிறது. ஒரு வியக்தியினுடைய ஜீவாத்மாவனுடைய புத்தி எப்படி தன்மாத்திரைக்கு காரணமாக இருக்க முடியும்? ஹிரண்யகர்ப்பனுக்கே காரணமாக இருக்கு. அகங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கு. அகங்காரம்தான் மகாபூதத்துக்கு ஆதாரம். அகங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது புத்தின்னு சொல்லப்படக்கூடியதாகிய மகத்தத்துவம் சமஷ்டி புத்தி. அந்த புத்தி அப்புறம் அவ்யக்தம் அவ்யாகிருத்தம்னு சொல்லக்கூடிய மாயை 8வது. இந்த 5 தன்மாத்திரை அகங்காரமாகிய ஹிரண்யகர்ப்பன், சமஷ்டி புத்தியாகிய மகத்தத்துவம், அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மாயையாகிய அவ்யக்தம். இதுதான் அஷ்டதா பின்னா பிரகிருத்தின்னு அங்கே பூமிராபோ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதான்னு அங்கே சொன்னார். மனஹா புத்தி அகங்காரம்னு சொன்னார். இங்கே அகங்கார புத்தி அவ்யக்தம்னு சொல்கிறார். பெரிய வித்தியாசம் கிடையாது. புத்தியில் மனசு சேர்றது. அவ்யக்தம் அங்கே மனசுங்கிற பதத்தினால் அங்கே சொல்லப்படுறது. அகங்கார கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இத்தியம்மேன்னு அந்த அஷ்டதா பின்னா பிரகிருதி தான் முதல் லைனில் இங்கே சொல்லப்படுறது. மகாபூதானி அகங்காரா
புத்திர் அவ்யக்தம் ஏவச்ச, அந்த ஏவங்கிற பதத்தினால அஷ்டதா பின்னா பிரகிருதி நிர்ணயம் பண்ணப்படுறதுன்னு சொல்ல போறார் பாஷிகார். ஏவச்ச அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மகாபூதத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் சொல்லப்படுறது இந்திரியாணி. என்ன எல்லா விதமான இந்திரியங்கள் மனுஷனுக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, எத்தனை விதமான ஜந்துக்கள். ஏன்னா இந்திரியங்கள் வழியாக தானே லோகானுபவம் ஏற்படுறது. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இந்த பிராணன் முதலானவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தது தானே இந்த லோகானுபவம்ன்றதுனால இந்திரியாணி தச ஏகம் ச. இன்னும் ஒன்று என்ன சேர்த்துக்கிறார்? மனசு. ஏன்னா அதனால தான் கர்மேந்திரிய ஞானேந்திரியம் விவகாரம் நடக்கிறது. பஞ்சச்ச இந்திரிய கோச்சராக, இந்திரியத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய பஞ்சபூத காரியமாக இருக்கிறது. அதையும் சேர்த்து என்ன, இந்த சதுர்விம்சதி தத்துவம் மொத்தம் 24 விஷயம் சொல்றது, சேர்க்கறது. என்ன 24? இந்த அஷ்டதா பின்னா பிரகிருதி 8, அப்புறம் 10 இந்திரியங்கள், 10 8 18, மனசு 1 19, இந்திரிய கோச்சரமாக இருக்கிற விஷயங்கள் 5ன்னு 24 சேர்ந்தது அப்படின்னு அந்த 24 இது அனுபவத்தில் இருக்கிறது. இதை தவிர சில விஷயங்களும் இதில் வருது. எதில் வருது? க்ஷேத்திரத்தில் வருது. அதுதான் இங்கே சொல்லப்படுற இச்சா. இச்சான்னு சொல்லக்கூடிய ஆசை, துவேஷா வெறுப்பு, விருப்பு வெறுப்புன்னு சொல்கிறோமே அது, சுகம், சுகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், துக்கம், சங்காத்தா. சங்காத்தம்னா இந்த தேகம், இதில் இருக்கிற மற்ற எல்லாம், அதில் பிராணன் எல்லாமே சேர்ந்துக்கலாம். அப்புறம் சேத்தனா. சேத்தனாங்கிறது இந்த உடம்புல இருக்கக்கூடிய உணர்வு, அதுதான் சேத்தனா. பின்னாடி பாஷிகாரர் ரொம்ப விஸ்தாரமாக அதை சொல்ல வர்றார். இது சங்காத சேத்தனா. திருத்திஹி, திருத்திஹி தாங்குகின்ற தன்மை. ஏதது க்ஷேத்திரம், இது இது சமாசேன சவிகாரம் உதாகிருதம் சொல்லப்பட்டிருக்கு. மகாபூதானி மகாந்தி ச தானி சர்வ விகார வியாபகத்வாத் பூதானி சூக்ஷ்மானி. நம்ம பார்த்தா இங்க மாதிரி இங்க இங்க ஒரு வார்த்தை வருது, அகங்கார காரண அகங்கார காரணம் புத்திகி அவ்யவாச லட்சணா. நீங்க அதை சொன்னீல? இல்லை இல்லை, நான் இன்னும் பாஷ்யத்தை இப்போ தான் படிக்க போகிறேன். இது வரேன். ஓகே ஓகே ஓகே, அதான் அதான் பார்த்தேன். ஓகே ஆமாம் ஆமாம். அத்தியவசாயம்னா கிரியேட்டிங் பவர். ஓகே. ஓகே. ஏன்னா மகாபூதானி மகாந்தி ச தானி சர்வ விகார வியாபகத்வாத் பூதானி ச சூக்ஷ்மானி. மகாபூதங்கள்ன்றது சர்வ விகார வியாபகத்வாத் தானி மகான். மகான் ஏன் மகானுங்கிற பதம் வர்றது அப்படிங்கிறதுக்கு பாஷிகாரர் சர்வ விகார வியாபகத்வாத், எல்லா விகாரத்தையும் வியாபித்திருப்பதனால் அதுக்கு மகத். தன்மாத்திரன்னு நான் சொன்னேன். இந்த இந்த சூக்ஷ்ம பூதத்தினால தான் சர்வபூதங்களும் வியாபிக்கப்படுறது. அப்படிங்கிறதுனால சர்வ விகார வியாபகத்வாத்து மகாந்தா. அதனால மகாந்திச்ச தானி சர்வ விகார எல்லா விகாரத்தையும் வியாபித்திருப்பதனால் மகான். அப்போ அதனால இது மகத்தான பூதம். மகாபூதானி ஸ்தூலானி. ஸ்தூலானி தூ இந்திரிய கோச்சர சப்தேன அபிதாயிஷ்யந்தே. ஸ்தூலபூதம் இங்கே சேர்க்கலன்னு சொல்றார் பாஷிகாரர். ஏன்னா ஸ்தூலபூதமானது அங்கே சொல்லப்படுறது எதில்? இந்திரிய பஞ்சஜ இந்திரிய கோச்சராகா அப்படின்ற வார்த்தை அங்கே வர்றதுனால அங்கே பின்னாடி சொல்லப்பட போகிறது. அதனால் இங்கே ஸ்தூல பூஸ்தத்தை சேர்த்தது ஆகாது, சூக்ஷ்ம பூதங்கள் மட்டும்தான் இங்கே சொல்லப்படுறதுங்கிறதுனால ஸ்தூலானிச்ச இந்திரிய கோச்சர சப்தேன தாயிஷ்யந்தே. அகங்காரா மகாபூத காரணம் அகம் பிரத்யய லக்ஷணா. இங்கே அகங்காரகாங்கிறது நம்ம பொதுவாக அகம் பிரத்யய லட்சணமாக இருக்கிற இண்டிவிஜுவலினுடைய அகங்காரத்தை சொல்லுதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவலினுடைய அகங்காரம் எப்படி மகாபூத காரணமாக இருக்க முடியும்? அப்படிங்கிறதுனால பொதுவாக இங்கே ஹிரண்ய கர்ப்பனை தான் சொல்கிறதுங்கிறது தான் சம்பிரதாயம்.
ஏன்னா இங்க ஒரு என்னுடைய அகம் அகம் இல்லைன்னா அகம்ன்ற விற்பி தான் ஜெகத்துக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அகம் விற்பி மகாபூத காரணமாக இருக்கு. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எனக்கு இன்னொரு 2-3 மினிட்ஸில் கிளம்ப வேண்டியிருக்கும். இப்போ அகம் பிரத்ய லக்ஷணா அகங்கார காரணம் புத்தி அத்தியவசாய லக்ஷணா. அப்போ கிரியேட்டிவ் பவர் அப்படிங்கிறது தான் இங்கே அத்தியவசாயம். ஏன்னா இது அடுத்த இதில் டீட்டெயில்டாக பார்ப்போம். சிருஷ்டி பிரகாரம் இங்கே சொல்லப்படுறது. அவ்யக்தம் அடுத்த லைனில் பார்த்தா தற்காரணம் அவ்யக்தமேவ. அவ்யக்தம்ன்றது ஈஸ்வர சக்தி. மம மாயா துரத்தியா சொல்றார் பாஷிகர். அப்போ ஈஸ்வர சக்தியான மாயையாகிய அவ்யக்தத்திலிருந்து என்ன சோகாமயத்த இந்த சிருஷ்டி ஏற்படட்டும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த தன்மை வர்றது. அதுக்கப்புறம் சிருஷ்டி பகவான் சிருஷ்டி பண்றார். அதுக்கு எப்படி சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்கு இந்த மகத்தத்துவமாகிய சமஷ்டி புத்தி காரணமாகிறது. ஏன்னா அது போன சிருஷ்டி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்த சிருஷ்டி அப்படின்னு அந்த ததி ஐக்ஷத அப்படிங்கிற பதத்தினால வேதம் சொல்றது. அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரனே வரார். அந்த ஈஸ்வரன் தான் அகங்காரன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது. அந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டியாக அப்புறம் பஞ்சதன்மாத்திரையிலிருந்து இந்த ஜெகத் உற்பத்தி அப்படிங்கிறது தான் இந்த சிருஷ்டி கிரமம். இதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஏன்னா எனக்கு இப்போ ட்ரெயின் ஒன்று பிடிக்கணும். ஆனா குக்கா அப்ப நம்ம பாக்குற திருஷ்டு வஸ்து எல்லாமே மாயா. மாயா தான். ஆமா, நான் அடுத்த கிளாஸ் டீட்டெயில்டா எடுக்கிறேன் இது. சரி, ஓகே. காசியிலேருந்து